எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாள் கழித்து இந்த நவராத்திரியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்லாமே எப்போவுமே நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நான் ஒரு 2007 கொலு வச்சு இந்த நவராத்திரியை கொண்டாடிட்டுருக்கேன். இப்போது போன வருஷத்துலேருந்து அடிக்கடி போயிட்டு நான் வந்தாலும், துபாய் போயிட்டு வந்தாலும் அதிக நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறதுங்கிறது திருச்சியில் தான் இருக்குது. இது ஏதோ பகவானுடைய சங்கல்பம்னு நினைக்கிறேன். இப்போது அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய பேரண்ட்ஸ்க்காக நான் இருக்கேன். ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லை. எல்லோரும் கேட்டிருந்தாங்க, கொலுவை பற்றி காட்டுங்க, கொலுவில் என்னென்ன பொம்மை இருக்குதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த வருஷம் நான் நவராத்திரிக்கு இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே, போன வருஷம் நவராத்திரி சமயத்தில் நான் இருந்தேன். ஆனால் நவராத்திரியும் போது கொலு வைக்க முடியல. காரணம் சில வைக்க முடியாத ஒரு சில தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தது. அதனால் வைக்கலை. இப்போ இந்த வருஷம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுதே, நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கிற பொம்மைகள் சிலவாவது எடுத்துகிட்டு வரணும், ஃபியூ பாக்ஸஸாவது எடுத்துன்னு வரணும் அப்படின்னு நினச்சேன். அப்போது அது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிற பொம்மை. வேரியஸ் கொரியர் சர்வீஸில் நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நீங்கள் துணியோடு கொடுங்க, இல்லை புக்ஸோடு கொடுங்க, தனியாக பொம்மை மட்டும்னா நாங்கள் எடுத்துன்னு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பபிள் ரேப்லாம் போட்டு பேக் பண்ணி ஃப்ரெஜைலில் போட்டு 3 காட்டன் பாக்ஸஸ் மட்டும் அரௌண்ட் 50 kgs நானும் என் ஹஸ்பண்டும் வேறு எந்த லக்கேஜஸும் எடுத்துன்னு வராமல் அதை மட்டும் பொம்மை மட்டும் லக்கேஜஸாக எடுத்துன்னு வந்தோம். அதில் கூட ஒரு விஷயம் நடந்தது. கஸ்டம்ஸில் திருச்சி ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸில் கொஞ்சம் என்னன்னு சொல்லி அதை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க லக்கேஜை. இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வரலை, பாக்கி 2 பாக்ஸ் வந்துடுச்சு. அப்போது நீங்கள் அது என்னன்னு பிரித்து காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன பிரார்த்தனை போயிட்டே இருந்தது. இதில் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது, பொம்மை நல்லபடியாக வரணுமே, எதுவும் உடையக்கூடாது அப்படின்னலாம். ஸோ அதே மாதிரி அந்த பொம்மையெல்லாம் எடுத்ததும் 2 பாஸ்கெட் வந்துடுச்சு. 2 காட்டன் பாக்ஸ் வந்துடுச்சு, 1 மட்டும் வரவே இல்லை. இது வரலையேங்கிற வருத்தத்தில் நான் இருக்கும் பொழுது எங்கேருந்தோ ஒரு பையன் வந்தார். அந்த பையன் ஏர்போர்ட் எம்ப்ளாயி. அவர் தான் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இவங்க சொன்னாங்க, நீங்கள் கஸ்டம்ஸில் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க, அவங்களுக்கு டவுட் இருக்கும்போது ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க. அதை நீங்கள் போய் பேசி அதை கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸ் கொடுப்பாங்க, அதனால தான் அந்த காட்டன் பாக்ஸை உங்களுக்கு கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஓகே, ஐ வாஸ் ரெடி டு ஃபேஸ். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணாருனாக்க, அந்த பாக்ஸை தானே தன்னோட கைப்பட, இன்ஃபேக்ட் நான் போய் என் ஹஸ்பண்டோட வந்திருந்தேன் அந்த ட்ரிப்பில், நான் தனியாக ட்ராவல் பண்ணல. யூஸ்வலி ஹஸ்பண்டோட வரும்பொழுது எனக்குன்னு எந்த ஒரு இதுவும் வி யூஸ் டு ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கஷ்டமும் இருக்காது. பட் அன்னைக்கு அது பொம்மைங்கிறது நான் அட்டாச்சாக இருக்கேன் கொலு பொம்மையோட. அதனால சரி என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், பேசுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது, யூ கான் பிலீவ், அந்த பையன் அந்த காட்டன் பாக்ஸை எடுத்துகிட்டு, ஒரு 20-25 வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த காட்டன் பாக்ஸ் எடுத்துகிட்டு நேராக போனார். அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட, அந்த குரூப் ஆஃப் யார் நிறுத்தி வச்சுருந்தாங்களோ அவங்கக்கிட்ட போய், அவங்க இன்னொரு செக்கிங் நாங்கள் பண்ணணும்னு எனக்கு முன்னாடி ஒருத்தரை இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட தான் திருப்பி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா எல்லாத்தையும் பபிள் ரேப் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்பொழுது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நம்ம சேஃபாக வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு பயம். அப்போ இந்த பையன் என்ன பண்ணாருனாக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கொலு பொம்மை தான், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, கிளியர் பண்ணிடலான்னு சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் அவரே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டு என் கார் வரைக்கும் ஏற்றி விட்டார். ஸோ இது விச் இஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். அதாவது தெய்வ மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன். இதை நான் என் குழந்தைங்களோடையும் நான் ஷேர் பண்ணுறது என்னுடைய நவராத்திரி எக்ஸ்பீரியன்ஸில். ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும், தாயாருடைய அனுகிரகம் எப்படி இருக்கும்னாக்க ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்கலாம். அதை நீங்களும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. இருந்தாலும் என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை, இந்த நவராத்திரியில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன். ஓகே, இப்படி அந்த பொம்மையை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்தது. சரி, நான் அப்படியே அதை லாஃப்டில் தூக்கி வச்சாச்சு. நவராத்திரிக்கு ரெடி பண்ணணும்,
நான் இங்கே திருச்சியில் இருக்கேன், ஸோ நான் திருச்சியில் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது சில தடங்கல்கள் வந்தது. வைக்கக்கூடாது, ஒரு வருஷம் பண்டிகை கிடையாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்த பொழுது அதிலும் வந்து ஒரு சேஞ்ச் வந்து இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கிடச்சி பண்ணலாம் அப்படின்னதும் ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி தான் படி ரெடி பண்ணி பொம்மைகள் ரெடி பண்ணி அது வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறது தெரியும். அப்படி பொம்மைகள்லாம் ரெடியாச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 49 kgs 50 kgs 3 காட்டன் பாக்ஸில் கொண்டு வந்திருந்தேன். 7 படி ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லி பண்ணியாச்சு. படி அசம்பிள் பண்ணால் பிரம்மாண்டமாக நிற்குது படி. எனக்கா என் ஹஸ்பண்ட் கேட்டார், இந்த பொம்மை படியை பார்த்தோன்னே இவ்வளவுக்கு உனக்கிட்ட பொம்மை இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நமக்கு என்ன அதை பற்றி கவலை, அது கவலைப்பட வேண்டியது அவ தானே, நான் இல்லையே அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் என்ன மாதிரியான பொம்மையெல்லாம் வாங்கணும்னு நான் இத்தனை வருஷமாக ஆசைப்பட்டிருந்தேனோ, ஏன்னா வெயிட் காரணத்தினால நிறையா கொண்டு போக முடியாமல், ஆனால் எவ்ரி இயர் புதுசாக ஏதாவது பொம்மை வாங்கிட்டே போவேன். அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு எந்த விதமான அதிகப்படியான அலைச்சலே இல்லைங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீரங்கத்தில் 4 இடத்துல போட்டிருந்தாங்க, அங்கே கூட போய் தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் வீட்டு வாசலில், அதாவது இந்த நவராத்திரிக்கு நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன். என்னன்னாக்க, ஷியாமலா தண்டகம் வந்து இந்த நவராத்திரியில் நான் ஒரு பேட்ச் ஆஃப் விருப்பப்படுறவங்களுக்கு நான் வந்து ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் ஷியாமலா தண்டகம் எல்லாமே வந்து அர்த்தத்தோட விளக்கத்தோட கொடுத்துட்ருக்கேன். அப்படி ஷியாமலா தண்டகம் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசில் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. என்ன அவங்களுக்கு சீக்கிரம் முடிக்க முடியும்? சௌந்தரிய லகரி கேட்டுட்டு இருந்தாங்க. சௌந்தரிய லகரி எடுத்தால் உடனே முடிக்க முடியாது. எனக்கு எதாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக நிறுத்தி நிதானமாக போகணும். வெறும் ஸ்லோகம் மட்டும்னாக்க சீக்கிரம் முடிச்சிடலாம். அதனால நான் ஷியாமலா தண்டகத்தை சூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் நிறைய பேர் வந்து டஃப்னு சொல்லிட்டு படிக்க மாட்டாங்க. ஆனால் அதில் எவ்வளவு அழகான அர்த்தங்கள் இருக்குது, காளிதாசர் எவ்வளவு வர்ணித்து எழுதியிருக்காருங்கிறத எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால ஷியாமலா தண்டகத்தை எடுத்தேன். ஸோ அது வந்து ரொம்ப அந்த அனுபவத்திலே நான் மூழ்கி இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு வந்து இதை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்கும் பொழுதே வீட்டு வாசலில் பொம்மைக்காரர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு நான் கீழே போய் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பொம்மை வாங்கினேன். அஃப்கோர்ஸ் எதுவும் நம்ம ஃப்ரீயாக கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இதுக்காக நான் எனக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப டஃப்பான கமிட்மெண்ட்ஸில், ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ஹெக்டிக் மூமெண்ட்ஸில் இதெல்லாம் எனக்கு தானாக அமைஞ்சது. இதுதான் நம்ம நம்பிக்கைன்னு சொல்கிறதா, இல்லை பகவத் சங்கல்பம்னு சொல்கிறதா, இல்லை நாம் செய்ய ஆசைப்படும் பொழுது அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற மாதிரி தேவியை நினைத்து இந்த பிரபஞ்சத்தோட பராசக்தியாக இருக்கக்கூடிய பெண் சக்தி, பரபிரம்மத்தினுடைய பெண் சக்தி வடிவம் தான் இந்த 9 நாட்களையும் இந்த 10 நாட்களையும் ஆள்கின்றாள் அப்படின்னு சொன்னாக்க அது மிகையாகாது. அப்பேற்பட்ட பரபிரம்மம், நீங்க அம்பாள்னு சொல்லலாம், நான் தாயார்னு சொல்லலாம், நீங்க என்ன பேர் வேணா கொடுக்கலாம், ராஜராஜேஸ்வரின்னு சொல்லலாம், ஆதி பராசக்தின்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அது பெண் சக்தி, அந்த பரபிரம்மத்தை தான் குறிக்கிறது. இப்படி 5 தொழில்களை செய்யக்கூடிய தேவி 9 நாட்களும் கொலுவிருக்கா. விஜயதசமி அன்னைக்கு தான் அவள் வெற்றி வாகை சூடுகிறாள். இதை நம்ம பார்க்கிறோம். என்னைக்கோ நடந்த ஒண்ணுக்கா நம்ம வருஷம் கொண்டாடணும் அப்படின்னாக்க, இன்றைக்கும் தேவி நம்மிடையே இருந்து நம் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய அசுர சக்திகளை அழிப்பதற்காக உதவுகிறாள். சரி, நான் ரொம்ப சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் போல. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது என்னன்னாக்க, பொம்மைகள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க, நீங்க ரொம்ப அவசரமாக ஓடி காமிக்கிறீங்களே அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இருக்கிற ஷெடியூலில் எனக்கு வந்து அது எடுத்து எனக்கு பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்காக நான் வந்து எடுத்து டெய்லி அப்டேட்ஸ் கேட்கும் பொழுது அதை எடுத்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒய் டோன்ட் ஐ போஸ்ட் இட் இன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நான் போட ஆரம்பித்தேன். அதை தான் இன்ஸ்டாகிராமில் போட்டு அதுதான் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்க. ஸோ இப்போ கேட்டவங்களுக்காக, ஏன்னா எனிஹவ் இன்னையோட முடியறது இல்லையா, ஆனால் நாளைக்கு விஜயதசமி, அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்வெட்டாகிறது. நான் மற்றபடி டயர்டாலாம் இல்லை, நான் இலைக்கெல்லாம் இல்லை. ஸோ ஐ எம் டூயிங் வெல், ஐ எம் வெரி குட் டூயிங் வெல். ஏன்னா இந்த 9 நாளும் ஓட்டமாகவே இருக்குது, சாண்டிங்கு பாராயணம் இப்படி போகிறதுனால ஐ எம் லுக்கிங் லிட்டில் டல், அவ்வளோதான். அது லைக் எவ்ரி உமன். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் வாட் ஐ ஹவ் கெப்ட் இன் த கொலு, என்னென்ன மாதிரியான பொம்மைகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ. கம் ஜாயின் வித் மீ.
இது 7வது படி. இந்த 7வது படியில் என்னை பொறுத்த வரைக்கும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இப்போது என்னுடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்குறதா இருக்குது. நான் இருக்கிற இடத்துல எல்லாமே கிருஷ்ணர் இருப்பார். ஸோ அப்படி தான் முதல்ல இந்த கிருஷ்ணரை பார்க்காம என்னுடைய நாளே தொடங்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த கிருஷ்ணரை தான் மேலே வச்சுருக்கேன். அவர் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய மாலை ஸ்ரீமதி பிரசன்னா எனக்காக பண்ணி அனுப்பின மாலை. ஸோ அதனால் அதை நான் அவருக்கு போட்டு இதுதான் ஃபஸ்ட்டு படியில் நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார். இது முதல்ல நான் கொலு வைக்க ஆரம்பிக்கும் பொழுது 100 dirhams அப்படின்னு சொல்லி நான் வாங்கின பொம்மை இது. என்னால் இதை வாங்கின நினைவுகள் என்னால் மறக்கவே முடியாது. நான் என்ன மாதிரி சூழ்நிலையில் கை குழந்தையோட போய் வாங்கினேன் அப்படிங்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர், அதாவது பரவாசுதேவர் அப்படி பெருமாள் ஸ்ரீமன் நாராயணர் மகாலட்சுமியோட இருக்கக்கூடிய இந்த பொம்மை புதுசாக வாங்கினது. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணர் கருநீல வண்ணன் இல்லையா, அதனால கார்மேக வண்ணன். அதனால எனக்கு இந்த பொம்மையை பார்த்த உடனே எனக்கு ஒரு தனி ஒரு இஷ்டம் அப்படின்னு சொல்லணும். அவருடைய மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பாருங்களேன். அதனாலேயே இந்த பொம்மையை பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். அடுத்தது கிருஷ்ணர். இது வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆண்டாள் இல்லாமல் கிருஷ்ணர் இருக்கவே மாட்டார் என்னுடைய கொலுவில். எல்லாமே ஆண்டாள் தான் எனக்கு. ஸோ அடுத்தது இந்த பாண்டுரங்கர். இந்த பாண்டுரங்கர் நான் ருக்மாயி பாண்டுரங்கர் வாங்கினது பந்தர்பூரில். அதாவது நான் பன்றிபுரம் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி போன பொழுது அங்கேயே அங்கிருந்து வாங்கிட்டு வந்த பொம்மை இது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், அஃப்கோர்ஸ் அகிலாண்டேஸ்வரி அண்ட் பாலா திரிபுர சுந்தரி, இந்த 2-3 பொம்மையுமே நான் வாங்கி ஒரு 4 வருஷம் எடுத்து. ஆனால் இங்கேயே தான் வச்சுருந்தேன், நான் திருச்சியிலேயே வச்சுருந்தேன். நான் எடுத்துன்னு போகல துபாய்க்கு. அதனால் இங்கேயே இருந்தது. அதனால ப்ரீவியஸ் கொலுவில் அவங்கள வைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இதெல்லாம் முதல்ல நான் 3 படியில் கொலு ஆரம்பித்த போது வாங்கின பொம்மை. துபாயில் வாங்கின களிமண் பொம்மை. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய விநாயகர் பாருங்கள். நான் ஜூம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் லக்ஷ்மி, விநாயகர், அந்த ஒரு லேடி ஸ்கர்ட்டை தூக்கி நிற்கிற மாதிரியான லேடி. நான் அம்பாலோட கிரகணீஸ் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த லேடியும் இது என்னோட பாட்டியோட பொம்மை. இதுக்கு வருஷம் எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 இருக்கலாம் இந்த பொம்மையோட வயசு. அது எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை தான் நான் 2வது படியில் வச்சுருக்கேன். ஏன்னா இதோட அர்த்தம் தேவி தான் கொலுவிருக்கா. அதனால் தேவியினுடைய சிறப்பை சொல்லும் விதமாக 2வது படியில் வச்சுருக்கேன். அடுத்ததாக 3வது படி. இது பிரம்மோத்சவம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே புதனுக்குரிய மாதம், பெருமாளுக்குரிய மாதம். இந்த பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே முக்கியமானது திருப்பதி திருமலையில் நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மோத்சவம் ரொம்ப கோலாகலமாக நடக்கும். பூவால் அலங்காரம் செய்வாங்க. அதே மாதிரி வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பாங்க பிரம்மோற்சவத்தில். அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி பவனி வருவார், அந்த மாட வீதியில் வருவார். அதை பார்க்கறதுங்கிறதே ஒரு தனி ஒரு அலாதி இன்பமாக இருக்கும். ஸோ அதை சொல்கிற விதத்தில் இந்த பிரம்மோற்சவத்தை ஒரு வாகனத்துலேயும் பெருமாள் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள். இது சேஷ வாகனத்தில் ஆரம்பித்து ஹம்ச வாகனம், சிம்ம வாகனம், அடுத்தது கல்ப விருட்சம், இப்படி ஒரு வாகனமாக கருடன், ஹனுமந்த வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, ஹம்ச வாகனம், குதிரை வாகனம், அடுத்தது யானை வாகனத்தோட அதை நான் நிறைவு செய்திருக்கேன். இந்த பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடியது. நம்முடைய நவராத்திரியோட 2ஆம் நாள்லேருந்து அந்த பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கும். அதை காமிக்கிற மாதிரி இதை வச்சுருக்கேன். அடுத்ததாக நவதுர்கை, நவசக்தி, நவதுர்கை ரொம்ப அவசியம். இது அம்பாளுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்கும்போதே நவசக்தி நவதுர்கைங்கிறது எல்லாராலையும் பாடப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நவதுர்கைகள்
இந்த நவதுர்க்கைகளை ஒரே இதில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பெண் சக்தி எல்லாமே நவதுர்க்கை, அஷ்டலக்ஷ்மி, இப்படித்தான் வந்து நம்ம இவர்களை குறிப்பிடும் பொழுது அப்படி தான் குறிப்பிடுவோம். அஷ்டலக்ஷ்மி, நவதுர்க்கை, நவசக்தி, அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு. இந்த 2 சக்தியும் தான் வந்து ரூல் பண்ணுறது, இந்த மாயா உலகத்தை வந்து ரூல் பண்ணுறது இந்த 2 சக்தியும் தான். அதை சொல்லும் விதமாக இப்படி ஒரு படியில் இவர்களை நான் வைத்திருக்கேன். அடுத்ததாக இது வந்து திருமலையில் நடந்த ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம். இது வந்து சுவாமி ஸ்ரீனிவாசர், இவர் வந்து பத்மாவதி தாயார். இந்த திருக்கல்யாணத்தை யார் நடத்தி வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடத்தி வைக்கிறச்ச பிரம்மா இருக்கார். பிரம்மா, சிவன், பிறகு இங்கே வந்து நாரதர், சிவன் நாரதரோட கருட வாகனன், கருடன், பெரிய திருவடி, சிறிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய இவ எல்லாமே இருக்கார். சுகபிரம்மம் இருக்கார். இதை வந்து இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக இங்கே பிருகு மகரிஷி இருக்கார். கூடவே வந்து தும்புரு, நாரதர் இருவருமே இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இதாக இருந்தது, எனக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதனால் இதை நான் வைத்தேன். இங்கே நம்முடைய பாரத மாதா இல்லாது இந்த பாரத மாதா கொலுவில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் எனக்கு இன்ஃபேக்ட் இது மேலே வைக்கணும்னு ஒரு ஆசை, மேல் படியிலேயே எனக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் கொஞ்சம் பழைய பொம்மை, அது ஃப்ரெஜைலாக இருக்குது. அதனால நான் சொன்ன மாதிரி 70-80 வயசு வருஷத்துக்கு பொம்மை இது. அதனால் அதை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்ததாக லக்ஷ்மி நரசிம்மர் வந்து புது பொம்மை இல்லை, பழைய பொம்மை தான். கூடவே வந்து தசாவதாரம் அண்டு மும்மூர்த்திகள், இவர்கள் எல்லாரையும் ஒரே இதில் கொண்டு வந்துட்டேன். அடுத்ததாக 12 ஆழ்வார்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம பண்ணினது சுவாமிக்கு, பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அப்போது அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஹயக்ரீவர். அதனால் லக்ஷ்மி ஹயக்ரீவரை நடுவில் வைத்து இந்த பக்கமும் ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்களையும் நான் வந்து அது ஒரு சீரீஸாக வச்சுருக்கேன். அடுத்ததாக இங்கே சத்யநாராயணர் வந்து நான் ஒரு படியாக ஒரு காரணத்துக்காக இறக்கி வச்சுருக்கேன். சத்யநாராயணர் பூஜை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்தும் விதமாக சத்யநாராயணரையும் நான் கொண்டு வந்திருக்கேன். ராமர் லக்ஷ்மணர் குகனோடு ஐவரானோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ மனிதன் வந்து அவனுடைய குணத்தினாலும் அவனுடைய இறை உணர்வினாலும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்காக குகனோடு இருக்கக்கூடியதையும், ஆஞ்சநேயர் வந்து எவ்வளவு பணிவாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்லும் விதமாகவும் ராமர் லக்ஷ்மணரோட குகனையும் ஆஞ்சநேயரும் இருக்கக்கூடிய அந்த பொம்மையும் வச்சுருக்கேன். அடுத்ததாக இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சி. இது ராமேஸ்வரத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். ஆஞ்சநேயரே ருத்ராம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிவலிங்கத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அதனால நான் அதை வச்சேன். இது வந்து நான் ஆர்மேனியா போயிருந்த போது வாங்கியிருந்த பொம்மை. அதனால மனிதர்கள் வந்து அடுத்த நிலையில், அதாவது தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டு வந்து இந்த இதில் வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்தது. அடுத்ததாக இது நம்ம வழக்கமாக கொலுவில் வைக்கக்கூடியது. செட்டியார், அவருடைய மனைவி அப்படின்னு இவர்கள் வந்து மெர்ச்சன்ட் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சங்கீத மும்மூர்த்திகளை வச்சுருக்கோம். அடுத்தது இந்த பிள்ளையார் வந்து தாய்லாந்துலேருந்து வந்த பிள்ளையார். இவங்க வந்து கருங்காலியில் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மை. மரப்பாச்சிங்கிறது மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி கொலு. அண்ட் இவர்கள் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை தழைக்க செய்தவர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சனாதன தர்மத்தை தழைக்க செய்தார்கள். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியாருக்கு பதிலாக ராகவேந்திரர், 3 மகான்களையும் வச்சுருக்கேன். ஸோ மகான்களை தான் இந்த இதில் படியில் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, அதுக்காக வச்சுருக்கேன். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உண்டான மாதம். அதனால் அவர் முன்னிருந்து இதை வழி நடத்தும் விதமாக பெருமாளை இந்த இடத்துல வச்சுருக்கேன். இங்கே வந்து ஷியாமலா தண்டகத்தில் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதங்க கன்யாம் ஷியாமல நிறத்தில் இருக்கக்கூடிய
தேவி இஸ் நன் அதர் தென் மதுரை மீனாட்சி. இப்போ மதுரை மீனாட்சிக்கும் ராஜமாதங்கி ராஜசியாமலாவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அவளும் கிளிய வச்சுன்னு இருப்பா. இது எல்லாமே காளிதாசர் வர்ணிக்கக்கூடிய விதத்துல இருக்கும். அதனால முன்னாடி மதுரை மீனாட்சியை வச்சு இந்த கொலுவை ஆரம்பிக்கக்கூடிய வகையில அவளே அனைத்தையும் வழிநடத்தி செல்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த மீனாட்சியை நான் முன்னாடி வச்சிருக்கேன். அடுத்ததாக இந்த கிருஷ்ணலீலா, கிருஷ்ணர் செய்யக்கூடிய லீலைகளில் சில வெரி செலக்டிவானதை மாத்திரம் வச்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு மனிதர்களை விட பசு பட்சிகளிடம் ரொம்ப விருப்பம் அதிகமாக இருந்தது. கிருஷ்ணரது குழலோசையை கேட்கறதற்காக மயில்கள்லேருந்து குயில் மயில் எல்லாமே அவரை தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக இதை ஒரு சின்ன ஒரு முயற்சி. இது காளிங்க நர்தனம். இது யசோதா அம்மா அவரை கட்டி வைத்தா அப்படிங்கிற சொல்லக்கூடிய தாமோதர லீலாவை பற்றி இதை வச்சுருக்கேன். அடுத்தது இது ஆண்டாளோட சரிதம். ஆண்டாள் எப்படி கிருஷ்ணரையே மனதில் நினைத்து கொண்டிருந்தா, எப்படி கண்ணாடியில் தன்னுடைய அழகை பார்த்து கொண்டா, எப்படி திருமணம் செய்து கொண்டாள், பின்னாடி ரங்கநாதர்கிட்ட எப்படி அவள் அடைந்தாள் அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த சின்ன ஆண்டாள் ஸ்டோரி. பின்னாடி இருக்கக்கூடிய 2 பொம்மையுமே நான் சொன்ன மாதிரி என்னோட பாட்டியோட பொம்மை, பழைய பொம்மை. இது ஒரு டெம்பிள் ஈவெண்ட். இவ்வளவுதான் என்னுடைய கொலு. நான் ரொம்ப வேகமாக காமிச்சிட்டேன் அப்படின்னு சில கமெண்ட்ஸ் வந்ததுனால கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கொலுவை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது 7 படி. சைடில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இன்னும் 2-3 காட்டன் பாக்ஸஸ் இருக்குது. அதை நான் எடுக்கலை, கொண்டு வர முடியல, அங்கேருந்து எடுக்கலை. கூடுமான வரைக்கும் பெரியவங்க போயிட்டு வந்துட்டுருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதபடிக்கு சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன். அது வச்சேன். ஆனால் இந்த வருஷம் அம்பாளுடைய கிருப்பையால், தாயாருடைய கிருப்பையால் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இந்த நவராத்திரி எனக்கு அமைஞ்சுது அப்படின்னு சொல்லணும். நான் பாராயணம் பண்ண போனதும், வீடு தேடி பாராயணம் பண்ணினதும் நிறைய மறக்க முடியாத அனுபவம். எதிர்பாராத சமயத்தில் பூஜையை முடிக்கும் பொழுது அப்போ கரெக்டாக ஒருத்தர் உள்ளே வருவாங்க. அவங்களாம் அது வரைக்கும் நான் பார்த்துருக்க கூட மாட்டேன், அதிகமாக பேசியிருக்க கூட மாட்டேன். அவங்களா எங்கிட்ட தாம்பூலம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போனது, நான் யார் யாருக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சேனோ அது மாதிரி என்னால் கொடுக்க முடிஞ்சது. இப்படி எல்லாமே ரொம்ப ஒரு நெகிழ்வானதாக, ஆரம்பிக்கும் பொழுது பெரிய பிரமிப்பாக மலப்பாக இருந்தது. அதை முடிக்கும் பொழுது அவர் கிருபையால் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. உங்கள் எல்லாரையும் திரும்ப ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அல்லது பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னை மறக்காமல் என் கூட இதே நட்பை பாராட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.